கதையோட ஆரம்பத்துல ஏதோ ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்து பயங்கரமா அலற மாதிரியான கனவோட ஒரு நபர் எந்திரிக்கிறாரு. இவரு ஆக்சுவலி ஒரு பாடி கார்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. யாருக்குன்னா இந்த கதையோட ஹீரோயினுக்கு தான். அடுத்த சீன்லயே ஒரு ஏர்போர்ட்ல 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள மீட் பண்றதுக்காக ஏவா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். அந்த பஸ்கட் போட்டிருந்திருக்கான்ல அந்த மொட்டை பாய், அவன் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். கூட இருக்கிறவனா நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஹீரோயின் கூடவே ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த பாடி கார்டும் வந்திருப்பாங்க. பாடி கார்டு வைக்கிற அளவுக்கு ஹீரோயின் பெரிய ஆளுன்னு பார்த்தா ஆமா பெரிய ஆளு தான். கவர்னரோட பொண்ணா இருக்கும். ஜாலியா ஒன்னா ட்ரிப் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, நீ என்னடி பாடி கார்டெலாம் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட கோச்சிக்கிட்டு இருப்பானா. ஹீரோயினுமே அந்த பாடி கார்டை வர வழியில கழட்டி விடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்திருப்பா. பட் இருந்தாலும் ஹீரோயினோட அப்பா தான் பாடி கார்டு கூட போக சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு பையன் தான் அந்த பாடி கார்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவரு பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் வச்சு இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற மக்களோட பிஹேவியர்ஸ் மூலமாவே அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெகுலேஷன்ல சொல்லி அந்த ஃப்ரெண்டு பையனை வாயை புழக்க வச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஒரு வயசான கப்பல் ஒருத்திங்க, அவங்க தன்னோட பேத்தி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா, குட்டி பாப்பா ஒருத்தி. அவளை கூப்பிட்டுக்கிட்டு வெக்கேஷன் போறதுக்காக ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க போல. அப்படி போர்டிங் பாஸ் கொடுக்கறதுக்காக வரும்போது அந்த குட்டி பொண்ணோட கையில இருந்த ஒரு பொம்மைங்கிறது கீழே விழுந்துடும். ஆனா போர்டிங் பாஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட பொம்மை பேக்ல இல்லங்கிற விஷயத்தையே அவ கவனிக்க, உடனே அது எங்க போச்சுன்னு எடுக்கிறதுக்காக வேகமா ஓடி வருவாளா. அப்படி ஓடி வரும்போது நம்ம ஹீரோயின் மேல மோதிடுறா. ஹீரோயின் மேல காஃபில சிந்தி அவ பயங்கரமா அந்த குழந்தைய பிடிச்சி திட்டி விடும்போது பயந்து போன அந்த குட்டி பாப்பா அப்படியே ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்துடுறாளா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வழியில் அந்த பொம்மையை பார்த்துருப்பா போல. அதை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு, சாரி இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாளா. இப்போ இங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பாடி கார்டுமே பரவாயில்லையே ஏவா சின்ன வயசுல இருந்ததுக்கு இப்போ பயங்கர மெச்சூரான ஒரு பொண்ணா மாறி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரிஞ்சிருந்திருக்கு. சரி அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தேவையில்லாம உங்க கூட இந்த ட்ரிப் வந்துட்டு நீங்க வேணா ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா சேர்ந்து போயிட்டு வாங்களேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினும் அப்படிலாம் எதுவும் இல்லையா, நீங்க இங்க கூட வரதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அண்ட் அதே நேரத்துல அன்னைக்கு நடந்ததுக்காக நீங்க இன்னையுமே வருத்தப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது எதுவுமே உங்க தப்பு இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஆறுதல் படுத்துவாளா. ஏன் இதெல்லாம் ஹீரோயின் சொல்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சு ஏதோ ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள போய் இறக்குற மாதிரி இருந்தது இல்ல, அவங்களுக்குமே இவர் தான் பாடி கார்டா இருந்திருக்காரு போல. ஒரு பாடி கார்டா இருந்துட்டு என் வேலையை என்னால ஒழுங்கா பார்க்க முடியல, என்னோட கவனமின்மை காரணமா தான் அன்னைக்கு அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கில்ட் இருக்குது போல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபிளைட்ல ஏறும்போது நம்ம ஹீரோயினுக்கு பிசினஸ் கிளாஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடயே பக்கத்துல உட்காரலான்னு சொல்லிட்டு இன்னும் ஃபிளைட் வந்து ஃபுல்லா இருந்திருக்காது, ஃபுல்லா புக் ஆயிருந்திருக்காது. அதனால பிடிச்ச சீட்ல உட்காந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிளைட்டும் கிளம்பக்குள்ள ஃபிளைட்ல இருந்த அட்டெண்டருமே இந்த மாதிரி எமர்ஜென்சி சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நீங்க அதுக்கு எப்படி தயாரா இருக்கணும்னு சொல்லி சில டெமோலாம் பண்ணி காட்டிட்டு இருப்பாரா. அவர் ஒவ்வொரு டெமோவா பண்ணி காட்ட அந்த ஃப்ரெண்டு பையன் பயங்கரமா அவரை நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது அவரோட காதலையும் விழுந்துடும். இருந்தாலும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை கரெக்டா பார்த்து முடிக்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பையன் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் கேட்கும்போது இந்த அட்டெண்டர் தான் ட்ரிங்க்ஸை எடுத்துட்டு வருவாரா. ஆனா கொடுக்குற மாதிரி கொடுக்க வந்து அப்படியே அவன் பேண்ட்ல ஊத்தி விட்டுருவாரு. வேணுனே தான் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை பெரிய இஷ்யூவெல்லாம் ஆக்கலவங்க. ஓகே ஃபன் அப்படின்னு விட்டுறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃபிளைட் இப்படி பறந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பயங்கர ஒரு மாதிரி ஆன்சைட்டியோடவே இருப்பா. பறகுறது டிராவல் பண்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவளுக்கு லைட்டா பீதி போல. அப்போ வானத்துல பறந்துகிட்டு இருந்த பறவை கூட்டம் அப்படியே ஒரு ரெக்கையோட இன்ஜின்ல வந்து மோத ஒரு சில செகண்டுக்கு அந்த பிளேனே பயங்கரமா அதிர ஆரம்பிச்சிருமா. செம்மையா எல்லாரும் பயந்துருவாங்க. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி பைலட்ஸ் அந்த பிளேனை ப்ராப்பரா இயக்குற மாதிரி தெரிய, அப்ப அந்த குட்டி பொண்ணு எதையோ ஒன்று கியூரியஸா பாத்துக்கிட்டு இருப்பாளா. என்னன்னா அங்க ஒரு பக்கம் இன்ஜினுங்கிறது பயங்கரமா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கும். பைலட்ஸும் இன்டர்காம்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, லைக் பேசஞ்சர்ஸ் யாரும் பேனிக் ஆயிராதீங்க, சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்ட்டு. அடுத்து என்ன பண்ணலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக அட்டெண்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் முன்னாடியே கூப்பிடக்குள்ள அந்த கேப்ல அந்த இன்ஜின்ல இருந்து ஒரு ஷீட் மட்டும் பறந்து வந்து அப்படியே பாடியில சொருகிரும். அந்த சிங்கிள் டேமேஜ்ங்கிறது அப்படியே ஒரு ஓட்டையை ஒன்று போட்டு விட பிரஷர் காரணமா வெளியே இருக்கிற எல்லாரும் விட்டா பறந்து போயிடுவாங்க போல. சீட்ல இருக்கிற நிறைய பேர் அப்படியே கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா ஒரு பக்கமே பிரிஞ்சு போயிருது. ஏகப்பட்ட ஆளுங்க உள்ள இருந்தவங்கள வெளியில தூக்கி எறியப்பட கடலுக்கு மேலதான் அந்த பிளேனுங்கிறது பறந்துகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ஆடினதுக்கு அப்புறம் நேரா கொண்டு போய் கடல்லே கிராஷ் பண்றாங்க. தண்ணியில இறங்கின அந்த ஃபிளைட்டுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்க ஒரு பாறையில முட்டி அங்க இருக்கிற வேலையில விழுகாம அப்படியே நிக்குது. லக்கிலி அந்த ஃபிளைட்டுக்குள்ள தண்ணிங்கிறது ஃபுல்லா வரல, ஓரளவுக்கு மூச்சுடுற மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த குட்டி பொண்ணோட பாட்டிமா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ மயங்கி கடந்திருப்பாங்க போல. அவங்கள தூக்கி வச்சு பாடி கார்டு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த பாட்டிமாவை காப்பாத்துறாரா. அதுக்கப்புறம் அங்க உயிரோட இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட, இங்க பாருங்க நடந்துருச்சு, பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா எப்படியும் பிளேனுங்கிறது கிராஷ் ஆக போகுது
போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பைலட்ஸ் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரெஸ்கியூக்காக ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் பேனிக் ஆயிட்டு வேகமா மூச்சுல இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க, காமா பொறுமையா மூச்சு இழுங்க. ஏன்னா எவ்வளவு நேரம் இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குன்னு தெரியாது. டே அட்டெண்டர், எமர்ஜென்சிக்காக முன்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருந்திருப்பீங்களா, போய் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லக்குள்ள சரின்னு அந்த அட்டெண்டரு போய் செக் பண்றாரு. போய் செக் பண்ணி பார்த்தா ஆக்சிஜன் சிலிண்டர் காலியா இருக்குது. நான் அப்பவே சொன்ன எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்க சொல்லி அவங்க தான் செக் பண்ணிட்டேன்னு ஒழுங்காவே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பக்குள்ள சரி அது இல்லன்னு ஆயிருச்சு, அவ்வளவுதான், இப்போ வேற ஒரு வழி யோசிப்போங்க போதுதான் அந்த குட்டி பொண்ணோட பாட்டிமாத ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இவங்க ஃபிளைட்ல ஏறும் போதே ஒரு வயசான நபர் கையில ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சிருந்தாராமா. அவர் அங்க முன்னாடி தான் உட்காந்துருக்காருங்கிற விஷயத்த சொல்லும் போது நம்ம பாடி கார்டு தான் போய் எடுத்துட்டு வரலான்னு இருப்பாரா. அடிஷனலா இந்த பாட்டிமாவோட ஹஸ்பண்டும் இந்த ஆக்சிடென்ட்ல முன்னாடி போய் விழுந்துதான் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட தொப்பியை மட்டும் ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்கக்குள்ள அதுக்கும் பாடி கார்டு சரின்ட்டு தண்ணிக்குள்ள பொறுமையா நீந்தி போனவர் சிலிண்டரையும் தொப்பியையும் எடுத்துக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரக்குள்ள அவரு பின்னாடி ஒரு சுறாமீனுங்கிற வர செய்யுமா இவரை கவனிக்காம இருப்பாரு. ஆனா கிட்ட வந்தோடனே அதை பார்த்துட்டு சடனா அங்க இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே அந்த சுறா மீனுங்கிறத அவரை கடிக்க செய்யுது. கடி வாங்கினாலும் ஸ்டில் மேனேஜ் பண்ணி அப்படியே மத்தவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அந்த பொருட்கள் எல்லாம் ஒப்படைச்சு இனிமேல் நீ தான் புள்ள உன்னை பாத்துக்கணும்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாம இருக்குமா. அப்போ பின்னாடி வந்த சுறா மீன் அப்படியே அவரை இழுத்துட்டு போயிடும். இது என்னடா புது பிரச்சனையா இருக்குதுன்னு இருக்கிற எல்லாருக்கும் பயம் வர சேஃப்டிக்காக வேற ஒரு சின்ன ரூம்குள்ள போயிடுறாங்க. எப்படியும் இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ரெஸ்கியூ டீம்ங்கிறது வருவாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்னு முடிவு பண்றாங்களா. அப்போ அந்த குட்டி பொண்ணோட பாட்டியமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஏன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல, அவனோட கையில இந்த ஆக்சிடென்ட் நடந்தங்காட்டி கை உடஞ்சிருந்திருக்கும். அதுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினும் சப்போர்ட் பண்ற விதமா அவகிட்ட இருந்த ஒரு மேகசினை ஒன்ன எடுத்து கொடுப்பா. லைக் கையை எங்கேயும் ஆட்டாம அசையாம இருக்கிற மாதிரி அப்படியே அந்த எலும்பு உடஞ்சு போன இடத்துல அந்த மேகசினை வச்சு அதுக்கப்புறம் அது மேல துணியை சுத்துறாங்க. அதுவே கடலுக்கு மேல நம்ம ஆளுங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்மியுமே வந்திருக்கும். காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கவர்னரோட பொண்ணாச்சே, அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வேற போடுறாங்க. அதுவே பிளேன்ல அந்த அட்டெண்டர் இருக்கிறான்ல, அவன் அந்த குட்டி பொண்ணோட பாட்டிமா கிட்ட நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட சாதாரண சிட்டிசன் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணல, ஏதோ பயங்கர ப்ரொஃபஷனலா பண்ணீங்கல்ல, ஏன் இதுக்கு முன்னாடி ஏதாவது மெடிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததான்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க அந்த பாட்டிமா இந்த போர்லாம் நடக்கும்ல அந்த டைம்ல பாராமெடிக்கல் டீம்ல இருந்திருக்காங்களாமா. அப்படி அந்த போர் நடக்கிற காலகட்டத்தில் தன்னோட ஹஸ்பண்டையும் மீட் பண்ண அப்படின்னு சொல்லி லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஆனா அப்போ அந்த பிளேன்ல இருந்த தண்ணி எல்லாமே பயங்கரமா சிவப்பு கலர்ல மாற ஆரம்பிக்குதா. இவங்களுக்கும் புரியுது பிளேன்ல இப்ப இறந்து போன இந்த பாடி எல்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே அந்த சுறா மீனுங்கிறது பிச்சு கிளிய ஆரம்பிக்குதா. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா பயந்துருக்கும் போது ஹீரோயின் தான் ஆறுதல் படுத்துற, கவலைப்படாத, கண்டிப்பா நம்மளை தேடுறதுக்காக இன்னத்துக்கு ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் தண்ணிக்கு மேலதான் சுத்திக்கிட்டு இருக்கும், கண்டிப்பா அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதே மாதிரி ஹெலிகாப்டருங்கிறது தண்ணிக்கு மேல பறந்துகிட்டு தான் இருக்கு. இருந்த போதிலும் பெருசா அந்த பிளேன் எங்க போய் லேண்ட் ஆச்சுன்னே தெரியலையே, ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்க மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒன்றும் இந்த பிளேனுங்கிறது தாக்கு பிடிக்க போறது இல்லை. ஏன்னா பிளேனுக்குள்ள தண்ணி வரதுங்கிறது கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு 2 இல்ல 3 மணி நேரத்துக்குள்ளேயே விட்டா தண்ணியில மூழ்கி இறந்து போயிடும் போலே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பிளேனுங்கிறது சறுக்கிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 100-200 மீட்டர் போய் மறுபடியும் ஸ்டாப் ஆக போன தடவை உடையுமே இந்த தடவை உண்மையாலுமே ஒரு எட்ஜில் நிக்கிறாங்க. இதுக்கு மேல கீழே போச்சுன்னா முடிஞ்சது. லக்கீலி பிளேன் அப்படியே சரிஞ்சு வந்திருந்தாலும் ஸ்டில் உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகல, கொஞ்சம் சேஃபா தான் இருக்கிறாங்க. சரி எஸ்கேப் ஆகிறதுக்கு இங்கிருந்து வெளியில போகலாமா அப்படின்னு யோசிச்சாலும் வேலைக்கு ஆகாது. வெளியில சுறாமீன் இருக்கு, மட்டை பண்ணிடும் கண்டிப்பா. ஆனா அதுக்குமே பயந்துகிட்டு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த இடமே சேஃப் இல்லை, எப்படியாவது தப்பிச்சாகணும். மேபி நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பொருளுக்கு இது கிடைக்கலான்னு இருக்கிற எல்லாரும் மற்ற பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அங்க ஏதாவது உபயோகப்படுத்துற மாதிரியான பொருட்கள் கீது இருந்துச்சுன்னா பயன்படுத்தலான்ட்டு தண்ணிக்கு மேல இவங்கள ஹெலிகாப்டர்ல தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அந்த பிளேனுங்கிறது எங்க கிராஷ் ஆச்சுங்கிறத அவங்க பாத்துறாங்க. அங்க நிறைய பீசஸ் எல்லாம் கிடக்கு. ஆனா பிளேன்ல இருந்து எஸ்கேப் ஆகி தண்ணிக்கு மேல யாரும் அங்க உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா பிளேனுங்கிறது உள்ள பேசஞ்சர்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் கீழே லேண்ட் ஆயிருந்திருக்கலாம் தரையில் எங்கேயாவது. அப்படி மட்டும் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிளேனுக்குள்ள மொத்தமா தண்ணி போறதுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும்
தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு 2 டைவர்ஸை உள்ள இறக்கி விடுறாங்க. அந்த 2 டைவர்ஸுமே அந்த பிளைன் எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டு வரும்போது கரெக்டா அங்க எட்ஜில் நின்றுட்டு இருக்கிற அந்த பிளைனையும் அவங்க பாத்துறாங்களா. இப்படி ரெஸ்கியூ பண்றதுக்காக அத்தாரிட்டிஸ் கூட வந்திருக்காங்கிற விஷயத்தையுமே பிளைனுக்குள்ள இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாரும் கவனிச்சிடுறாங்க. மொத்தமா 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, ஒருத்தனை இந்த பிளைனுக்குள்ள நுழையறதுக்கு ஏதாவது கேப் கீது இருக்கா பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு இன்னொரு டைவர் மற்றவங்க எல்லாரும் அந்த பிளைனுக்குள்ள மாட்டிருந்துருக்காங்கல்ல, ஜன்னல் வழியா அவங்கள பாக்குறானா, கை கூட காட்டுறான். ஆனா அவங்க எல்லாரும் பின்னாடி திரும்பி பாரியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி ஒரு சுறாமீன் வருது. அந்த ஆள் திரும்பி பார்க்கும்போது எதுவும் இருக்காது. ஆனா எதிர்பாராத நேரத்துல அவனை அப்படியே கடிச்சு காலி பண்ண இன்னொருத்தனையும் மட்டும் பண்ணியிருந்திருக்கும். தண்ணிக்கு மேல பறந்துகிட்டு இருந்த பைலட்ஸுமே என்னடா இது இன்னுமாடா வரானுங்க அப்படின்னு அந்த டைவர்ஸுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அவனுங்க இன்னும் வரல. சரி அவனுங்க எப்போவோ வரட்டும், இப்போதைக்கு ஹெலிகாப்டர்ல ஃபியூலுங்கிறது கம்மியா இருக்கு, அதனால பேக்கப் ஆளுங்களை கூட்டிட்டு வரலான்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அதுவே நம்மளை காப்பாற்ற வந்திருக்கவங்க இறந்து போயிருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தன் இந்த பிளைனுக்குள்ள என்ட்ராக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சுறாமீன் கிட்ட மாட்டியிருந்திருப்பான். மேபி அவன் பாடிக்கு இது இங்கேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனோட உடம்புல ஆக்சிஜன் சிலிண்டருங்கிறது இருக்கும், அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலான்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னா தட்டு மாதிரி அப்படியே தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இப்படி தண்ணிக்குள்ள ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னு சென்ஸ் பண்ண உடனே அந்த சுறாமீன் வேகமா வந்து அவனோட காலை பிடிச்சி கடிக்க. ஆனா மொத்தமா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனை காலி பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் எப்படியோ அந்த பாய் ஃப்ரெண்டை வெளியில இழுத்துறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவனோட காலுங்கிறத முட்டிக்கு கீழே அந்த சுறாமீன்ங்கிறது கடிச்சு இழுத்துட்டு போயிருந்திருக்கும். அடிப்பட்டதை பார்த்து சின்ன பொண்ணு பயந்துட போறான்னு, நீ போய் வெளியே நில்லு பாப்பா, என்னன்னாலும் தண்ணியில மட்டும் இறங்கிறத சரியானு அவளை வெளியில போக சொல்லிட்டு கால் தான் தனியா போயிடுச்சு. பிளட் லாஸ் வர நிறைய ஏற்பட்டுக்கிட்டு இருக்க. அதை நிறுத்துறதுக்காக அந்த பாட்டிமா தான் ஒரு பெல்ட் எடுத்து அவனோட காலை டைட் பண்ணி வைக்கிறாங்களா. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் கத்திக்கிட்டே இருப்பான், என்னால என் காலையே உணர முடியல, ப்ளீஸ் என் காலுக்கு என்னாச்சு சொல்லுங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இனிமேலும் மறைச்ச பிரயோஜனம் இல்லைன்னு அந்த பாட்டிமாவும் என்னை மன்னிச்சிடு, உன்னோட முட்டிக்கு கீழே உன்னோட காலுங்கிறத அந்த சுறாமீன் கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன்னே தெரியல. ஏன்னா அவன் ஏதோ ஒரு ஆத்லீட்டா இருப்பான் போல, கரியரே மொத்தமா முடிஞ்சிச்சான்ட்டு பயங்கரமா டெவஸ்டேட் ஆயிடுறான். இப்போதைக்கு சுச்சுவேஷனுங்கிறது அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் அந்த அட்டெண்டருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலி இவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல, பேசஞ்சர்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, அதுக்கு கீழே தான் லக்கேஜஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. இவங்க இப்போ இருக்கிற இந்த ரூம் வழியா அந்த லக்கேஜ் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்களால போக முடியும். அங்க டைவிங் பண்ற மாதிரியான சில சூட்ஸ் எல்லாம் இருக்காமா. அப்படின்னா ஓகே நான் அதை போய் எடுத்துட்டு வரேன்னு ஹீரோயின் ஒரு ஃபிளார் ஒன்று எடுத்துக்கிட்டு தண்ணியில நீந்த ஆரம்பிக்கிறா. உள்ள போனவளும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த டைவிங் சூட் அங்க இருக்கிறத பாத்துறாளா. அண்ட் டைவிங் சூட் மட்டும் கிடையாது, அந்த சுறாமீனும் அங்கதான் இருக்கு. ஆனா எப்படி அந்த சுறாமீனுக்கு டெம்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வந்துடுறாளா. அதுக்கப்புறம் அந்த சூட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அதுல வெறும் 4 மட்டும் தான் இருக்கு. ஹீரோவோட சேர்த்து மொத்தமா இந்த இடத்துல 5 பேர் இருக்கிறாங்க. எப்படி 10ன்னு யோசிக்கக்குள்ள அதுக்கு ஹீரோயின் தான் கவலைப்படாதீங்க, என்னால தண்ணிக்கடியில ரொம்ப நேரம் தம் கட்ட முடியும், ஆகையால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் சூட்டை போடுங்கன்ட்டு நேரா தன்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்டே வந்துட்டு அப்படியே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பா. கண்டிப்பா இங்க இருந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா அவனோட பாடி ஆல்ரெடி பயங்கரமா வெளுத்து போன மாதிரி ஆயிருந்திருக்கும், செம்மையா பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கும். அப்போ திடீர்னு வெளியில ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி தெரியுமா, என்னடான்னு இவங்களா எட்டி பார்த்தா அந்த ஃபிளைட் தான். அது இருக்க இன்னுமே சரிய ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பாட்டிமாவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கண்ண முடி பார்த்துருப்பான்ல, அவனோட மூச்சை செக் பண்ணி பார்க்கும்போது இறந்துருக்கான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்டே சொல்லும் போது முதல்ல அவ நம்பல. அவ அப்படியே சிபிஆர்லாம் பண்ண ட்ரை பண்ணுவா. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி பயங்கரமா அழுது புலம்ப ஆரம்பிப்பா. ஏன்னா சின்ன வயசுல அவளோட அம்மாவே இழந்திருக்கா. சின்ன வயசுல இருந்து கூட இருந்த அந்த பாடி கார்டையும் இப்போதான் இழந்தா. அப்ப பார்த்தா தன்னோட பாய் ஃப்ரெண்டும் போயிருக்கான்ட்டு பயங்கர கஷ்டத்துல ஹீரோயின் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. மற்றவங்க எல்லாருமே அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்போ அந்த ஏர்பிளைனுங்கிறது இன்னுமே கொஞ்சம் அடியாளத்துக்கு போக ஆரம்பிக்கும். பிளஸ் அதோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குதுல்ல, அது மட்டும் தனியா பெய்ய ஆரம்பிக்க அப்புறம் என்ன இன்னும் தண்ணி உள்ள வரக்கு அதிகமான கேப் கிடைச்சிருச்சு. அதனால தண்ணி உள்ள வேகமா ஏறிக்கிட்டு இருக்குது. சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, வாங்க இந்த ஸ்விம் சூட்டை போடுறோம். பிளஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர் மூலமா நம்மளை சுத்தி ஒரு பபிள்ஸ் மாதிரி உருவாக்குறோம். இந்த மாதிரி இந்த பபிளை உருவாக்குறோங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த சுறாமீனுங்கிறது கிட்ட வராது, அது பயந்து போகும். அப்படியே எல்லாரும் ஒன்னா இருந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்லக்குள்ள இப்போதைக்கு இந்த ஒரு பிளானை தவிர அவங்க கிட்ட வேற எதுவும் கிடையாது தான். இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல, அவன் பயங்கரமா பயப்படுவான். அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீச்சல் அடிக்க முடியாம அவன் பாட்டுக்கு தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சிருப்பான். அவங்க அப்பா அங்கதான் இருப்பாரு, நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா காப்பாத்தாமலே இருந்தாராமா. ஆனா அன்னைக்கு ஏதோ மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வந்து உயிரோட இருந்திருப்பான். ஆனா இப்போ அந்த
ட்ராமா அப்படிங்கிறது அவனுக்கு லைக் நான் தண்ணியில் இறங்கணுமா நீந்தணுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பதற ஆரம்பிச்சிருவான். செம்ம ஒரு மாதிரி அலார்மிங் ஸ்டேட்டில் இருப்பானா. ஹீரோயின் தான் அவனையும் காம் பண்ணிட்டு பொறுமையாக ராசா குட்டி பொண்ணெல்லாம் இருக்கு, இங்கிருந்து போய் ஆகணும், இது உனக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க போகுதுன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாடுறா, இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணேன். ஆனால் அப்போ அந்த ஏர்பிளைனோட அந்த முன்பாகம் அப்படிங்கிறது மொத்தமாகவே கலண்டு விழுக அதோட பாடிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சூட்லாம் போட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்கைக்குள்ள அந்த குட்டி பொண்ணோட பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட உங்களோட ஸ்பீடுக்கு நானும் நீந்தி வரணும் அப்படிங்கிறத நடக்காத காரியம், என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா மேபி அந்த சுறாமீன் உங்களை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால எனக்கு என்ன நடந்தாலும் சரி என்னோட பேத்தியை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடுங்க சரியானு அந்த குட்டி பொண்ணை நம்ம ஹீரோயினோட பொறுப்பில் அவங்க ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தண்ணியில் இறங்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு போயிட்டு இருப்பாங்களா. ஆனால் அந்த பாட்டியம்மா தண்ணியில் வர மாதிரி வந்துட்டு அப்படியே உள்ளே இறங்க மாட்டாங்க. ரேதர் அப்படியே அந்த பிளைன்லேயே உட்காந்துக்கிட்டு ஓகே ஃபைன் எப்படியும் சோலி முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அது எதுக்கு தேவையில்லாம அந்த சுறாமீன் கிட்ட கடிப்பட்டுக்கிட்டு அப்படியே இந்த தண்ணியில் இறங்கியே மூழ்கி போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு தான் பாட்டி பின்னாடி வரலங்கிற விஷயத்தையே நோட் பண்ணுறாளா. ஆனால் திடீர்னு அந்த ஃப்ரெண்டு பையன் இப்போ நீந்தி வந்தான்ல அவன் பாட்டுக்கு திருப்பி வருவான். ஏன்டா அந்த பாட்டியை காப்பாற்ற வந்தானு பார்த்தா இல்லை, அவன் தான் ஏற்கனவே சொன்னான்ல நீந்துறது அப்படின்னாலே எனக்கு பயமா இருக்குதுன்னு. ஸோ அதனால தான் அவனோட பயத்தாலேயே நீந்த முடியாம அவனை இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து சுறாமீன் அவனை கடிச்சு சாகடிக்குது. இப்படி அந்த ஃப்ரெண்டு பையனை அந்த சுறாமீன் சாகடிச்சுங்கிறத அந்த அட்டெண்டருமே பார்த்துருக்கான். வேக வேகமாக அவனும் நீந்தி வருவானா. இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஏற்கனவே டைவர்ஸ் 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தன் கூட பிளெயினில் உள்ளே இறங்குறதுக்காக ஏதாவது இடம் இருக்கான்னு தேடி வந்து அந்த சுறாமீன் கிட்ட இறந்து போயிருந்திருப்பான். அவனோட சிலிண்டர் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்களா, அதை எடுத்துட்டு அந்த அட்டெண்டர்கிட்ட அந்த குட்டி பொண்ணை கொடுத்த உடனேயுமே லைக் அந்த அட்டெண்டர் ஏதோ சூட் மாதிரி போட்டிருந்திருப்பார், லைக் ஏர் சூட் மாதிரி நினைக்கிறேன். ஒரு பின்னை இழுத்த உடனேயுமே டக்குன்னு அவங்க மேலே போகிறாங்க. சரி நம்மளும் அப்படியே போகலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணக்குள்ளவே கரெக்டாக அந்த சுறாமீன் அங்கே வந்துடுது. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பிளெயினுக்குள்ளே போனாலும் அந்த பிளெயினோட ஃப்ரண்ட் பார்ட் தான் உடஞ்சிருந்திருக்கும்ல. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பிளெயினுங்கிறது செங்குத்தாக கீழே இறங்க அதுக்கு முன்னாடியே அந்த பிளெயின் கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே ஹீரோயினும் வேகமாக ஸ்விம் பண்ணிட்டு ஜஸ்ட் மிஸ் அந்த பிளெயின்ல இருந்து அவ எஸ்கேப் ஆகுறா. அந்த பிளெயின் தண்ணிக்குள்ள மூவ் ஆகும்போது கிரியேட் பண்ண அந்த அலையில ஹீரோயினால ப்ராப்பராக சர்ஃபேஸுக்கு போக முடியாமல் இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு மாதிரி அன்கான்சியஸாக மேலே வரா. அப்படி மேலே வந்தோடனே அவளுக்கு சுயநினைவும் வருது. அப்போ அந்த குட்டி பொண்ணோட டெடிவேர் பூமி அங்கே இருக்கிறத பார்க்குறா. அந்த அட்டெண்டரையும் அந்த குட்டி பொண்ணையும் காணோம், இங்கேயாவது இறந்துட்டாங்களான்னு சொல்லி பயப்படுவாளா. அப்போ ஒரு ரெஸ்கியூக்காக வந்த ஹெலிகாப்டர்ஸும் கயிறை போட்டு நம்ம ஹீரோயினை மேலே தூக்குனா ஆல்ரெடி அந்த குட்டி பொண்ணையும் அட்டெண்டரையும் காப்பாத்திருப்பாங்க போல. அந்த குட்டி பொண்ணை இங்கே பாட்டிமா இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. இவ்வளோ பெரிய பேராபத்துலேருந்து உயிர் தப்பிச்சிருந்தாலும் நெருக்கமாக இருக்கிறவங்கள இழந்துட்டோங்கிற சோகத்திலேயே அங்கேருந்து கிளம்ப அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.